எம்பிஏ மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிம்பாங்க. இது ஃபுல் ஃபார்ம் வந்து நான் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ எம்பிஏ முடித்தவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இந்த எஸ்எஸ்சி ஜாப் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு ஒரு சில கமெண்ட் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்துருந்துச்சு. ஸோ இதுக்கான பதில் என்ன அப்படிங்கிறத இந்த ஷார்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எம்பிஏ முடித்தவங்க எஸ்எஸ்சி ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். பட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டெக்னிக்கலாக எம்பிஏ ரெலவெண்ட்டான ஜாப் அப்படின்லாம் மோஸ்ட்லி எதுவுமே இல்லை எஸ்எஸ்சியில். ஸோ எஸ்எஸ்சியை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்டோட வேகன்சியை ஃபில் பண்ணி தரதா எஸ்எஸ்சி உங்களுக்கு. ஸோ எம்பிஏ முடிச்சவங்களுக்கான ஸ்பெசிஃபையாக போஸ்டிங் அப்படின்லாம் எதுவுமே இல்லை உங்களுக்கு. பட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா எனி டிகிரி ஹோல்டர்ஸ் ஜாப்ஸ் வந்து எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள். முக்கியமாக எஸ்எஸ்சி சிஜிஎல் ட்ரை பண்ணலாம். கம்பைன் கிராஜுவேட் லெவல் அப்படிம்பாங்க. எக்கச்சக்க போஸ்டிங் இருக்கும், வேகன்சியும் அதிக அளவில் இருக்கும். எஸ்எஸ்சியோட ஒன் ஆஃப் தி அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமே நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். பட் ரயில்வேல அந்த உள்ளலாம் வந்து வேகன்சி வந்து ஒவ்வொரு வருஷமே வராது உங்களுக்கு. எஸ்எஸ்சி பேங்க் ஜாப்லாம் கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு வருஷமே வேகன்சி அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இது மட்டும் இல்லாமல் வேறு என்ன ஜாப் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எஸ்எஸ்சியில் உங்களுக்கு சிபிஓஎஸ்ஐ அப்படிங்கிற ஒரு வேகன்சி வருது. சிபிஓஎஸ்ஐ அப்படின்னா உங்களுக்கு சென்ட்ரல் போலீஸ் ஆர்கனைசேஷனில் கண்டக்ட் பண்ணுற எஸ்ஐக்கான வேகன்சி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது எப்படி வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் எஸ்ஐக்கான வேகன்சி வருதோ, அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்க நிறைய செக்யூரிட்டி ஃபோர்ஸில் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், எஸ்எஸ்பி, இந்த மாதிரி நிறைய செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கான வேகன்சி வந்து மொத்தமாக வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் எம்பிஏ ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது கூட இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் கம்பல்சரியாக ஹைட்டு, வெயிட்டு, செஸ்ட்டு இதெல்லாம் வந்து மென்னுக்கு கம்பல்சரியாக பார்ப்பாங்க. ஃபீமேலுக்கும் சில ரூல்ஸ் வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து கம்பல்சரியாக இருக்கும் உங்களுக்கு. ஏஜ் லிமிட்டும் ஒரு 23, 24, 25 இதுக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இதை பற்றி இன்டெப்த்தாக சிஜிஎல் பற்றியும் சிபிஓஎஸ்ஐ பற்றியும் இன்டெப்த்தாக நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ எம்பிஏ முடித்தவங்க எஸ்எஸ்சி ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.